காணாமல் போன டெய்சியின் கதை ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தேடல். அவள் எங்கள் குழந்தை என கதரும் டாக்டர் ஃபேமிலி. என்னோட குழந்தை அது எனக்கு கண்டிப்பா வீட்டில் வேணும். அவ ஃபெரோஷியஸ் இல்லை, அவ பைட் பண்ண மாட்டா, கொலைக்க மாட்டா, அவ்வளோ பயந்துடுவா சீக்கிரமா. எங்களுக்கு என்னன்னா அவளுக்கு அந்த லைட்னிங் தண்டர் வந்தாலே பயந்து என்கிட்ட தான் தூங்குவா அவ. ஸோ அப்படி இருக்கச்சே அவ இவ்வளோ நாள் தனியாக இருக்கா, அதுதான் எங்களுக்கு கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் இது வரையில் தான் போவா. அன்னைக்கு எங்கே போனான்னு தெரியல. டெய்சிய தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க, அது எங்க புள்ள மாதிரி. அவ ரொம்ப பயப்படுவா. ஒரு சின்ன ஸ்பூன் கீழே விழுந்தா கூட பதறி போய் திரும்பி பாப்பா என டெய்சியை பற்றி சைதன்யா சொல்ல சொல்ல அவரால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவ சின்ன ஒரு ஸ்பூன் விழுந்தாலே இப்படி பாப்பா. அதுக்குனால தான் எங்களுக்கு இன்னும் பயம் வந்துச்சு. மற்ற பசங்க ஓடினாங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பயப்படுவாங்க. டெய்சி ரொம்ப பயப்படுவா. ஸோ நாங்கள் இந்த சிசிடிவி கேமரா இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கிட்ட இருந்து கேட்டோம். அதில் தான் பார்த்தோம், இங்கே தான் ஓடிட்டு இருந்தது ஒரு 6:30 6:45. அதுக்கப்புறம் எந்த பக்கம் போச்சுன்னு எங்களுக்கு புரியல. பிகாஸ் பட்டாஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்மோக், ஸோ கிளியர் இல்லை.